வணக்கம் உறவுகளே. இன்றைய தினம் நம்ம கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் அருகில் நம்ம மூலிகையை தேடி வந்திருக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல சிறு தேல் கொடுக்கு அப்படிங்கிற ஒரு மூலிகை எக்கச்சக்கமாக இருக்குங்க. பாருங்கங்க, இந்த பாருங்கள், எல்லாமே சிறுதேல் கொடுக்கு மூலிகை தான். இந்த மூலிகையோடைய மருத்துவ குணத்தை நம்ம உறவுகளுக்கு பதிவிடுவோம். ஏன்னா மலேசியாவில் சிறுதேல் கொடுக்கு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இதை போட போகிறோம். ஸோ மலேசியாவிலையும் இவ்வளவு சிறுதேல் கொடுக்கு இது எப்படி எங்கெல்லாம் இது வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் பார்ப்பது மிகவும் அரிது. ஏன்னா இது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக, அதாவது ஓடைகள் இருக்கும் இடம், பெரும்பாலும் கரிசல் மண் இருக்கக்கூடிய இடங்களில் தான் இது அதிகமாக வரும். இந்த சிறுதேல் கொடுக்கு மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இது பாருங்கள், இந்த வருங்க ஓடைகள் அதிகமாக இங்கே வருங்க, ஆறு ஓடுது. இது நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆற்று படுகை. அப்போ இதனோட கரையில் கரிசல் மண் பூமியாக இருந்தால் இன்னும் அதிகமாக வளரும். அப்போ இந்த சிறுதேல் கொடுக்கு மூலிகை இங்கே நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்கள். அப்போ இந்த சிறுதேல் கொடுக்கு மூலிகையை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதனுடைய பேர் ஏன் தேல் கொடுக்கு அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, தேலோட கொடுக்கு மாதிரி அப்படியே முனிப்பகுதி வளைந்து அதில் வெள்ளை நிற பூக்கள் அதிகமாக இருக்கும். அப்போ இது அதனால தான் இதற்கு சிறு தேல் கொடுக்கு மூலிகை அப்படின்னு பேர். இதில் 2 வகை இருக்குங்க. ஒன்று பெருதேல் கொடுக்கு, அது இலைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மாற்றமாக இருக்கும். பூ கூட கொஞ்சம் பெருசாகவும் மாற்றமாகவும் இருக்கும். அதை இன்னொரு தருணத்தில் நம்ம பதிவிடுவோம். இப்போ இந்த சிறுதேல் கொடுக்கு மூலிகை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அப்போ இதனோட மருத்துவ பலனை நம்ம எப்படி பார்க்கலான்னா, பொதுவாக தேல் கொடுக்கு அப்படின்னு வச்சுட்டாவே தேலோடைய மருத்துவ குணத்தை சொல்லணும். இப்போ யாருக்காவது தேல் கொட்டிருச்சு அப்படின்னா, இந்த இலைகளை நம்ம எடுத்து கசக்கி அந்த இடத்துல சாறு படுற மாதிரி தேய்ச்சிட்டு, அந்த கசக்குன அந்த சக்கையை அதிலே வச்சு கட்டிட்டோம்னா, கடுப்புனா பயங்கரமாக கடுக்கும். தேல் கடித்தவர்களுக்கு தான் அதனுடைய வலி வேதனை புரியும். உடனே கடுப்பு நீங்கிருங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை இந்த சிறுதேல் கொடுக்கு. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைங்க. இதையும் தாண்டி இந்த சிறுதேல் கொடுக்கு மூலிகை அப்படின்னு பார்த்தா, கரப்பான் நோய்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இதுங்க. இதை நீங்கள் நல்லா பாருங்கள். இதனோட விதைகள் விதைகள்லாம் அப்படியே அடியில் இருக்கும் பாருங்கள். அப்போ இதனுடைய விதைகள் எல்லாமே நம்ம மருத்துவ குணம் தாங்க. சமூகம் முழுவதுமே மருத்துவ குணம். அப்போ இதனுடைய பூக்களும் மருத்துவ குணம், இலைகளும் மருத்துவ குணம், இதனுடைய வேர் முதற்கொண்டு எல்லாமே மருத்துவ குணம். சரி, இந்த இலைகளை நாம் எடுத்து கசக்கி கரப்பான் நோய்களுக்கு மருந்தாக, அதாவது சொறி, சிரங்கு, மங்கு போன்ற உடலில் தோன்றக்கூடிய தோல் நோய்களுக்கும், புண்ணாக இருந்தாலும் அதுக்கும் இந்த சாறு விட்டோம்னா உடனே புண்ணும் ஆறும். அப்போ இந்த சிறுதேல் கொடுக்கு மூலிகை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த கரப்பான் நோய்களை தவிர்த்து ஒரு எண்ணெய் காய்ச்சலாமுங்க. என்ன அப்படின்னு கொட்டிங்கன்னா, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அதை எடுத்து ஒரு 1/4 லிட்டர் எடுத்துக்கிட்டு, இதில் இந்த இலைகளை நிறையா பறித்து ஒரு 50 ml சாரோ அல்லது 100 ml சாரோ அதில் எண்ணெய் சூடான பிற்பாடு அதில் விட்டு தைல பதமாக குறைந்த தீயில் வச்சு நீங்கள் கிண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா, அது ஒரு தைல பதமாக பச்சை நிறத்துக்கு மாறும். அப்படி மாறிடுச்சு அப்படின்னா அதை நம்ம இறக்கி வச்சிடலாம், நீர்ச்சத்து வற்றியவுடன். அப்போ இந்த மூலிகை எண்ணெயை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோல் நோய் உள்ளவர்கள், புண்ணு உள்ளவர்கள் உடம்பில் எங்கே வேணாலும் தேய்க்கலாமுங்க. அப்படி ஒரு பலன் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா, தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூக்கில் நீர் வடிதல், காதில் ஊளை வடிதல், அப்புறம் கண்ணில் நீர் வடிதல், இப்படி போன்ற பிரச்சனைகள்லாம் உடனடியாக குணமாகுமுங்க. ஆமாங்க, இது உள்ளுக்கையும் நம்ம சாப்பிடலாம்.
அப்போ இந்த எண்ணெயை இப்படி பயன்படுத்தலாம். இந்த இலையவே உடம்புல அரைச்சி நம்ம இலைகளை நல்லா பாருங்கள், இது என்ன வடிவத்தில் இருக்குன்னு. இந்த இலைகளுடைய வடிவத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க. அப்போ இந்த இலைகள் பின்பக்கம் அப்படி தான் இருக்கும். இந்த இலைகளை நம்ம அரைச்சி உடம்புல பூசிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்தா கூட உடல் சூடு உடனடியாக குறையுமுங்க. இப்போல்லாம் ரொம்ப பேர் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிச்சா கூட அந்த சேரு கூட அந்த நாற்காலி கூட சுடும். அந்த மாதிரி காரங்களுக்கு உடல் வெப்பத்தை உடனடியாக குறைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இன்னும் இளைஞர்கள் ரொம்ப சின்னஞ்சிறுசு பிள்ளைங்களுக்கு முகத்தில் முகப்பரு ரொம்ப தொல்லை காட்டும். அவங்க கூட இந்த இலையை இடித்து கசக்கி சாறு எடுத்து முகத்தில் தேய்த்தாலும் சரி, இல்லை பச்சை பயிர் மாவோட கலந்து நீங்கள் பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிங்கன்னா, முகம் கழுவுனீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கூட போதும், உங்களுக்கு முகம் பளபளப்பாக வரும். மங்கு கொண்டு போயிருங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான மூலிகை. உடல் அழகை கூட்டக்கூடியது. தோல் சருமம் பளபளப்பாக வரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தாங்க இந்த மூலிகை. அப்போ அந்த சருமம் அழகை மட்டும் பாதுகாக்கிறதில்ல, தோல் நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்துது. இந்த ட்ரை ஸ்கின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் இதை தேய்ச்சாங்கன்னா அவங்களுடைய தோல் கூட பளபளப்பாகவும் நல்ல ஒரு நிலைக்கு மாறிவிடும். இதை தொடர்ந்து பயன்படுத்தணும். நம்மக்கிட்ட எண்ணெயும் நம்ம வச்சுருக்குறோம். இந்த இலையை இது போக என்னத்துக்குன்னா பால்வினை நோய்கள் அதுக்கும் இது பயன்படுத்தலாமுங்க. முக்கியமாக பால்வினை நோய்கள் நிறைய பேருக்கு வருது. ஏன்னா நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் உடல் சூட்டின் காரணமாகவும் வருது. அப்போ இந்த பால்வினை நோய்களுக்கு இந்த தைலத்தை நம்ம கொடுக்கும்போது அற்புதமான பலன் கிடைக்குதுங்க. ஆமாங்க, இன்னும் சொல்லப்போனால் எய்ட்ஸ் கோனேரி போன்ற பெரிய வியாதிகளை கூட இந்த சிறுதேல் கொடுக்கு குணப்படுத்துவதை நாம் அறிந்து இதை பதிவிடுறோம். நாம் அறிவதற்கு முன்பாகவே சித்தர்கள் நமக்கு இதை சொல்லி கொடுத்ததை வச்சு தாங்க பயன்படுத்துகிறோம். நாம் எதையும் கண்டுபிடிக்கலைங்க. அப்போ இந்த பால்வினை நோய்கள் மட்டும் இல்லைங்க, ஒரு ஆணுக்கோ விந்தணுக்கள் குறைவாக இருந்தாலும், ஒரு பெண்ணுக்கு நாதம் குறைவாக இருந்தாலும் இந்த சிறுதேல் கொடுக்கை நாம் பயன்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய நாதத்தின் எண்ணிக்கை கூடுதுங்க. ஆமாங்க. அப்போ அதே மாதிரி ஆண்களுக்கு விந்து எண்ணிக்கை கூடுது. இதை நம்ம சூரணமாக்கியும் நம்ம நிறைய பேருக்கு கொடுக்குறோம். இந்த பாருங்கள், ஓடை இதுதான் ஓடைக்கரை. சூரணமாக்கியும் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் இதை மேற்கொண்டு இதனுடைய வேர் முதற்கொண்டு எல்லாமே பயன்படுதுன்னு சொன்னேன். இப்போ யாருக்காவது உடல் சூடு அதிகமாக இருந்தால் கூட இது சமூகமாக நம்ம கஷாயம் போட்டு குடிக்கும்போது பால்வினை நோயாக இருந்தாலும் சரி, விந்தணுக்கள் குறைபாடாக இருந்தாலும் சரி, இதை நம்ம கஷாயம் போட்டு குடிக்கும்போது ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்குதுங்க. அப்போ அது மட்டும் கிடையாதுங்க. இது நம்ம முக்கியமாக இந்த சமூகத்தை மொத்தமாக நம்ம எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, காய வைத்து இதை புற்றுநோய்க்கு பயன்படுத்துகிறோமுங்க. நம்ம ஏற்கனவே காணொலியில் ஒன்று போட்டோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குத்து விளக்கு செடி என்று சொல்லக்கூடிய பெருந்தும்பை அல்லது செந்தும்பை, அதுவும் இந்த இதையும் நம்ம சூரணத்தில் கலக்கிறோம். இது கூட பல பொருள்களை நம்ம சேர்க்குறோம். இது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குதுங்க. புற்றுநோயை கூட எத்தனாவது ஸ்டேஜில் இருந்தாலும் சரிங்க, ஸ்டேஜ்னு சொல்லி பிரித்து நம்மளை குழப்பி மனதளவில் நம்மளை நம்பிக்கை குன்று வைப்பது தான் ஆங்கில மருத்துவம். ஆனால் நமது சித்த மருத்துவத்தில் அப்படிலாம் இல்லைங்க. இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம எந்த இது இருந்தாலும் சரி, நல்ல ஒரு கவுன்சிலிங் அப்படி நம்ம கொடுத்து ஒரு சரியான ஒரு நேர்கோட்டு பாதையில் அவங்கள திருப்பி உணவு முறையை நம்ம சரியாக்கி இந்த மாதிரி அற்புதமான ஒரு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணுவதற்கு இது நமக்கு வாய்ப்பளிக்குதுங்க. இந்த சிறுதேல் கொடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இது காதில் ஊழ வடிஞ்சால் கூட, சமீபத்தில் கூட ஒருத்தர் குப்புசாமி பதிவிட்டிருந்தார். காதில் ஊழ வடிஞ்சு குணப்படுத்தவே முடியல, ரத்தம் வந்துச்சு. அப்போ இந்த எண்ணெயை தான் அவர் கொடுத்தோம். அப்போ இந்த எண்ணெய் கொடுத்த உடனே அவர் 3 நாளில் நல்லாயிருச்சு அப்படின்னு பதிவிட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பலன்களை வழங்கக்கூடியது தான் இந்த சிறுதேல் கொடுக்கு மூலிகை. இந்த மூலிகை இந்தியாவில் தான் இருக்குது, தமிழகத்தில் இல்லை.
தமிழகத்தில் தான் இருக்குது, மலேசிய நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த சிறுதேல் கொடுக்கும் மூலிகை மலேசியாவிலேயும் ஒரு 75% மூலிகைகள் எல்லா இடத்துலையும் நீக்கமற இருக்குதுங்க. ஆகையால் தான் நம்ம இதை காணொளிப்படுத்துகிறோம். இதை கண்டிப்பாக பயன்படுத்தணும். இந்த தேள் கொடுக்குக்கு இலை அப்படின்னு இந்த தேள் கொடுக்கு மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு சிறு தேள் கொடுக்கு. நம்ம அடுத்த முறை பெரிய தேள் கொடுக்கு மூலிகையையும் நம்ம உங்களுக்கு போடுவோம். கண்டிப்பாக இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். நீலாயிலிருந்து வைத்தியர் ராமநாதன் உங்களோடு இப்போது காணொளியில் உரையாடி கொண்டிருந்தேன். மீண்டும் இன்னொரு மூலிகையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைய தினம் 2025 2ஆம் தேதி நாம் குரு பகவானுடைய இந்த நல்ல நாளில் வியாழக்கிழமை இந்த இடத்துக்கு இதை நம்ம பதிவேற்றம் செய்திருக்கிறோம். மேன்மேலும் இன்னும் பல மூலிகைகளை மலேசிய மக்களுக்கு நம்ம கொண்டு காண்பிக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.